சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் ஆட்சி கலைந்ததா? கடும் பீதியில் திமுக. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் இணைந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் செய்தியை கூட இருட்டிப்பு செய்யும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து தலைப்பு செய்திகளாக இருந்து வருது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தான். அந்த வகையில் இதற்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தது போன்று, அதிமுகவிலிருந்து விலகி நிர்மல்குமார் தாவேகாவில் இணைந்தது போன்று சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய செய்தி கிடையாது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைஞ்சது. சுமார் 50 வருட அரசியல் அனுபவம் கொண்டவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா என்கிற இருபெரும் ஆளுமையிடம் அரசியல் பயின்றவர். கொங்கு மண்டலத்தில் அவருக்கென செல்வாக்கு உண்டு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறக்கூடியவர். குறிப்பாக தற்போது இருக்கும் அரசியல் தலைவர்களில் அதிகம் முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர்களில் முதன்மையானவர் செங்கோட்டையன். இந்த நிலையில் அதிமுக தலைமை மீது செங்கோட்டன் அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கிய போதே ஆதவ் அர்ஜுனா அவரோட பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. விஜயை நேரில் சந்திப்பதற்கு முன்பு சுமார் 4 முறை ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் இருவரும் செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து விஜயை சந்தித்து இறுதி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் செங்கோட்டையன். குறிப்பாக ஒரு நிகழ்வுக்கு விஜய் வருகிறார் என்றால் அவருடைய வருகைக்கான அனைவரும் காத்திருக்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையன் விஜயை நேரில் சந்திக்க வருவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பே செங்கோட்டையன் வருகைக்காக காத்திருந்து வரவேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் விஜய். அந்த அளவுக்கு செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் மற்றும் மூத்த அரசியல் தலைவர் என்கிற முறையில் தகுந்த மரியாதையும் மதிப்பும் விஜய் கொடுத்திருக்கார். முதல் சந்திப்பிலே பல விஷயங்களை விஜயிடம் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். மேலும் தற்போது தாவேகாவில் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சீனியர், நீங்கள் தான் எங்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற பெரிய வார்த்தைகளை எல்லாம் செங்கோட்டையனிடம் விஜய் தெரிவிச்சிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் எதிர்க்கட்சிகள் அதிருப்தியில் இருப்பவர்களிடம் பேசி நீங்கள் தான் தாவேகாவில் இணைக்கும் வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற அசைன்மெண்ட்டை செங்கோட்டையனிடம் கொடுத்து இருக்கிறார் விஜய். மேலும் மூத்த தலைவர் நீங்கள் எங்களுடன் இருப்பதால் மற்ற அரசியல் அனுபவம் பெற்ற தலைவர்களுக்கு தாவேகா மீது நம்பிக்கை வரும். ஆகையால் உங்கள் வருகை எங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லையென்றால் ஆட்சியே கலைந்துவிடும். அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினின் திட்டம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுக தான் வர வேண்டும், புதியதாக மற்ற எந்த கட்சியும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்காரு மு.க. ஸ்டாலின். ஆனால் தற்போது தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறது எங்கே தேர்தல் காலம் விஜய் சொன்னது போன்று டிஎம்கே விசஸ் டிவேகே என மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த மாதிரி நடந்தால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கலைந்து விடுமா என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.